முயற்சி என்றால் என்ன என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். பரமசிவன் சங்கு எடுத்து ஊதுனா வருண பகவானுடைய காதுல சங்கு சத்தம் பட்டா மழை பொழியும். இது ஒரு ஐதீகம். ஒரு முனிவர் பரமசிவன் இருந்து ரொம்ப ஒரு பெரிய தவம் இருந்து ஒரு வரத்தை வாங்கிறார். என்ன வரம் வேணும்னு பரமசிவன் கேட்கிறார். நான் கேட்கும் போது கொடுன்ட்டாரு முனிவர். இந்த வரம் அவர் பெற்றவர் என்பதனால் எந்த ஊருக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் அவர் கால கழுவும் 3 வேளை சோறு போடுவாங்க. தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. நம்மளுடைய தமிழர்கள் தான் உங்களுக்கு தெரியும் அல்லவா, தன்மானம் மிக்கவர்கள் என்ற காரணத்தினால் இவனை ஏண்டா போய் பார்க்கணும், எல்லாம் விவசாயம், நிலம் இருக்கு, நம்மகிட்ட கலப்பை இருக்கு, நம்மகிட்ட உடல்ல சக்தி இருக்கு, ஒரு பேரும் போய் பார்க்காதறான்ட்டான். யாரும் போய் பார்க்கல. 3 நாள் இருந்தார் முனிவர். யாரு வந்து பார்க்கலன்னா ரொம்ப கோபமாயிட்டாரு. வரம் பெற்றவர் அல்லவா, பரமசிவன் கேட்கிறார். நான் கேட்ட வரத்தை இப்ப கொடுங்கிறாரு. என்ன வரம் வேணும்னு கேட்கிறாரு. கொடுத்துத்தானே ஆக வேண்டும். தமிழ்நாட்டுக்கு மழையே பெய்யக்கூடாது. பரமசிவன் சங்க ஊதுனாதானே வருண பகவான் காதுல சங்கு சத்தம் பட்டா மழை பெய்யுன்னு சொன்னேன். சங்க எடுத்து உரமா வச்சுட்டாரு. ஒருத்தனா உள்ள போனவெல்லாம் நின்றுட்டான். மழையில உழுது என்ன பிரயோஜனம்? ஒருத்த மட்டும் விடாம தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் தினமும் போய் உழுதுட்டு இருக்கு. நாரதர் மேல இருந்து பாக்குறாரு. நாரதர் கலகம் நன்மையில் முடியும் அல்லவா, கீழே வர்றாரு. ஏண்டா நீ என்ன முட்டாளா, மழையே இல்ல, எல்லாரும் உழல, நீ மட்டும் ஏன்டா உழுதுட்டு இருக்கு? அவன் சொன்னா, நான் என்னுடைய முயற்சியை கைவிட மாட்டேன். செஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், செய்யாத தொழிலை செஞ்சவனும் கேட்டான்டா. இதை விட்டா எனக்கு உழவு தொழில் மறந்து போயிடும், உன் வேலையை பாருன்ட்டான். நேரா பரமசிவன்ட்டு போனார் நாரதர். என்ன தமிழ்நாட்டுக்கு மழை இல்லைன்னு சொல்லிட்டீங்களான்னாரு. ஆமான்னாரு. ஏன்னாரு. அந்த முனிவர் அப்படி ஒரு வரத்தை கேட்டான், வேற வழி இல்ல, நான் கொடுத்துட்டேன். அங்க பாரு ஒருத்தன் உழுதுட்டு இருக்கான். பரமசிவன் கீழே பார்த்தாரு. ஒருத்தன் மட்டும் உழுதுட்டு இருக்கான். அவர் நாரதர்கிட்ட கேட்டாரு, ஏண்டா வேணா முட்டா பேல மழையே இல்லை, ஏண்டா உழுவுறான்? உடனே நாரதர் சொன்னாரு, அவன் முட்டாளான்னு நம்ம முட்டாளான்னு தெரியல, ஏன் அப்படி சொல்றேன்னாரு. அவன்கிட்ட போய் நான் கேட்டேன், முயற்சியை கைவிட்டா, செஞ்ச தொழிலை விட்டா அவன் கெட்டுருவான்னு சொல்றான், அதனால உழுவுறான், மறந்து போகாம இருக்கிறதுக்காக போயிட்டாரு. பரமசிவன் ஒரு நிமிஷம் யோசித்தாரு. ஏண்டா நம்ம தொழில் சங்கு ஊதுறதாச்சு, நம்ம சங்கே ஊதலையே, ஓரமா எடுத்து வச்சுட்டுமே, இது ஊதுமா ஊதாத அந்த சங்க ஊதி பாப்போன்னு பூன்னு எடுத்து ஊதினாரு. வருண பகவான் மழையை பொழிஞ்சிட்டான். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதான்.